நிழலின் மறுபக்கம். கதிரவனின் ஒளியில் நின்றால் மட்டுமே நிழல் உருவாகும். ஆனால் ஒரு நாள் ராகவின் நிழல் தனியாக வாழத் தொடங்கியது. இது ஒரு இயற்கைக்கு எதிரான நிகழ்வு, ஆனால் அதற்கு பின்னால் இருந்த உண்மைகள் அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டன. ராகவ் ஒரு சாதாரண கணினி பொறியாளர். அவரது வாழ்க்கை அலுவலகம் மற்றும் வீடு என்ற 2 மையங்களில் செறிந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் தன் நிழல் வெறும் ஒளியால் ஏற்படும் தோற்றமல்ல என்று உணர ஆரம்பித்தான். அது அவனைப் போலவே சிந்திக்கிறது, நகர்கிறது, சில நேரங்களில் அவனை விட முன்னே சென்று செயல்படுகின்றது. முதல் முறையாக அவன் இதை கவனித்தது ஒரு மாலை வேளையில். வீட்டு வாசலில் நிற்கும்போது அவன் நிழல் தன்னை விட்டுவிட்டுச் சென்றது. முதலில் பயமாக இருந்தாலும் பின்னர் அது அவரது ஆர்வமாக மாறியது. அந்த நிழல் எங்கே செல்கிறது? அது என்ன செய்கிறது? யாருடனோ பேசுகிறதா? ராகவ் தன் நிழலின் நடவடிக்கைகளை கண்காணிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது தனது நிழல் தனியாக எழுந்து சென்று விட்டதை அவன் கவனித்தான். அதனைத் தொடர்ந்து சென்று பார்த்தபோது அதனால் கடைசி நிமிடங்களில் முடிக்க முடியாத ஒரு முக்கியமான அலுவலக பயணத்தை அது முடித்துவிட்டது. நிழல் அவனுக்கு உதவுகிறதா? அல்லது அது ஒரு தனி வாழ்க்கையை வாழ விரும்புகிறதா? இதற்கான பதில் அறிய ராகவ் தீவிரமாக ஆராய்ச்சியில் இறங்கினான். பழைய நூல்கள், விஞ்ஞானக் கட்டுரைகள், சூப்பர் நேச்சுரல் நிகழ்வுகள் பற்றிய புத்தகங்கள் இவையனைத்தையும் ஆராய்ந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நிழல் என்பது வெறும் வெளிச்சத்தால் ஏற்படும் விளைவு மட்டுமல்ல, அது ஒருவனின் மனதை பிரதிபலிக்கும் ஒரு தோற்றம். ராகவின் நிழல் அவன் நினைக்கும் செயல்களை முன்னதாகவே செய்யத் தொடங்கியது. ஒரு காலகட்டத்தில் ராகவிற்கு நிழலின் செயற்பாடுகள் பயமாக மாறின. அவன் தன்னைத்தானே இழந்து விடுகிறானோ? அல்லது அந்த நிழலே உண்மையான ராகவா? இக்கேள்விகளுக்கு விடை காண ராகவ் ஒரு நாளில் ஒரு திடக்காத்த முடிவை எடுக்கிறான். அவன் ஒரு ஒளியற்ற அறைக்குள் தன்னை அடைத்துக் கொள்கிறான். அங்கே எந்த நிழலும் இருக்காது. ஆனால் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இருட்டிலும் அவனது நிழல் அவனுடன் இருந்தது. இந்த உண்மையை புரிந்து கொண்ட ராகவ் ஒரு முக்கிய முடிவுக்கு வந்தான். நிழல் அவனது பகுதியே. அதை ஒழிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நிழலின் மறுபக்கம் அவன் உண்மையான உருவம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நிழல் தனி வாழ்க்கை வாழவில்லை. அது அவனது வாழ்க்கையின் ஒரு மறுபக்கம் மட்டுமே.